இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த பேங்கிள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பேபிங்க போடுறது தான். எவ்வளோ க்யூட்டாக பார்க்க பார்வையாக அதே நேரத்தில் லைட் வெயிட்டடாக இருக்குன்னு பாருங்களேன். ஸோ நம்ம லலிதா ஜுவல்லரி குரோம்பேட் பிரான்ச்சஸில் தான் இந்த ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேங்கிள் உங்களுக்கு 1.25 கிராம் 1 கிராம்லேருந்துலாம் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ இந்த பேர் பேங்கிள்ஸ்ன்னு எடுக்கும்போது உங்களுக்கு 3 கிராம்லேயே சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஸோ ரொம்ப நெளிகிற மாதிரியும் இல்லை. ஸோ லைட் வெயிட்டாக இருக்குது, போட முடியுமானா அழகாக நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் தொடர்ச்சியாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு வளையல் உங்களுக்கு 2 கிராமில் இருக்குது. ஸோ ஒரு பேர்னால் 4 கிராம்ஸ் வரும். இதுக்கு முன்னாடி காமிச்சது ஒரு வளையல் வந்து ஜஸ்ட்டு 1.5 கிராமில் காமிச்சேன். இதே மாதிரி பேர் பேங்கிள்ஸ் 2 பவுன் 3 பவுனில் கூட இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நம்ம கடா பேங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட வெயிட் வந்து கரெக்டாக 2.3 கிராம்ஸ் தான் வருது. இந்த மாதிரி ஒரு பேங்கிள்ஸுமே டிஃப்ரெண்ட்டான வெயிட்டில் கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேட்டர்ன் எதாவது ஆன்லைனில் பார்க்குறீங்க அப்படின்னாலும் நம்ம லலிதா ஜுவல்லரியில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் 30 டேஸில் உங்களுக்கு கேட்ட வெயிட்டில் கேட்ட டிசைனில் பேபி பேங்கிள்ஸ் அடல்ட் பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கலெக்ஷன் வந்து எவ்வளோ அழகாக ஃபேன்சியாக இருக்குது பாருங்களேன். ஜஸ்ட்டு வந்து பேர் உங்களுக்கு 1 பவுன் தான் வரும். ஸோ இந்த மாதிரி சீர்வரிசை செய்யணும், இல்லை காது குத்து, முட்டை, பர்த்டே ஃபங்க்ஷன்ஸு, ஏதாவது ஒரு குழந்தைங்களுக்கு நீங்கள் சீர் செய்யணும், ஆனால் வந்து கையில் வந்து கம்மியான கிராமில் தான் எடுக்க முடியும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லலிதா ஜுவல்லரியை டைரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அவ்வளோ அழகழகான கலெக்ஷன்ஸ் இங்கே நிறைய இருக்குது.